ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பழமையான வீடு இருந்தது. அந்த வீட்டின் பின்னால் வானத்தை தொடும் அளவுக்கு உயரமான ஒரு மூங்கில் மரம் பகலில் சாதாரணமாக தெரியும். ஆனால் இரவு வந்தால் மட்டும் அந்த மரத்திலிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்கும். ஒரு நள்ளிரவு வீட்டில் இருந்த அனைவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். திடீரென்று ஜல் 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 என்று கொலுசு சத்தம் ஜன்னல் அருகே கேட்டது. குழந்தைகள் பயத்தில் விழித்துக் கொண்டனர். ஜன்னல் வழியாக பார்த்தார்கள். ஆனால் அங்கே யாரும் இல்லை. மறுநாள் இரவு மீண்டும் அதே சத்தம். குழந்தைகள் ஜன்னல் பக்கம் போய் பார்த்தார்கள். அங்கு ஒரு கருப்பு உருவம் நின்றதை பார்த்து பயந்தார்கள். என்ன சத்தம்? ஜன்னல் பக்கம் பார்க்கலாம். ஆமா, போகலாம். அதாவது மூங்கில் தோட்டத்தில் பக்கத்தில் கருப்பு உருவம் தெரிவது போல் இருக்கிறது. ஆமாம், அது நெல்ல அசைஞ்சிட்டு இருக்கு. காலை அவர்கள் தாத்தாவிடம் நடந்ததை சொன்னார்கள். தாத்தா, 2 நாளா சத்தம் கேட்டுச்சு. ஜன்னல் பக்கம் போய் பார்த்தோம், கருப்பு உருவம் நின்று இருந்துச்சு தாத்தா. அடடா, என்ன சொல்றீங்க? அதை கேட்ட தாத்தா அதிர்ச்சி அடைந்தார். என்ன சொல்றீங்க? அதை கேட்ட தாத்தா அதிர்ச்சி அடைந்தார். சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், இந்த மூங்கில் மரத்தில் பல ஆண்டுகளாக காட்டேரி அம்மன் இருக்கிறார். அதற்கு நாங்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்தோம். யாருக்கும் தீங்கு செய்யாது இந்த வீட்டையும் இந்த ஊரையும் காத்து கொண்டு வருகிறது. தாத்தா மேலும் சொன்னார், அம்மனை வழிபடும் பொழுது ஒரு விசித்திரம் ஒன்று நடக்கும். குழந்தை பிறந்தால் பெயர் வைக்கும் நாளில் சமைத்த உணவை அம்மனுக்கு படைப்பார்கள். அந்த படைப்பு கீழே விழாமல் அம்மனை ஏற்றுக்கொள்வார் என்று நம்பினார்கள். நானும் இப்படித்தான் காலங்காலமா காட்டேரி அம்மனை வழிபட்டு வந்தோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, உங்க அப்பாக்கு அதிலிருந்து நம்பிக்கை போயிடுச்சு. அதிலிருந்து அதுபோல வழிபாடு செய்யறது இல்ல. அம்மன் அங்க இருக்கிறதா நம்ப மறந்துட்டோம். அம்மன் நான் இங்கதான் இன்னும் இருக்கேன்னு நினைவுபடுத்துது. நம்ம அதுக்கு பூஜை போட்டு கோவத்தை குறைக்கணும். அந்த கதையை கேட்ட குடும்பம் மீண்டும் குழந்தைகள் அப்பாவிடம் நடந்ததை சொல்லி மீண்டும் மூங்கில் மரத்தின் அருகே ஒரு சிறிய மாடம் கட்டி தினமும் விளக்கு ஏற்றி வழிபட ஆரம்பித்தது. அதன் பிறகு வீட்டில் அமைதி, சந்தோஷம், வளம் எல்லாம் பெருகியது. ஆனால் அனைவரும் பக்தியுடன் காட்டேரி அம்மனை வேண்டிக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த குடும்பத்தின் அப்பா மட்டும் மரண பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று பலத்த காற்று வீசியது. மூங்கில் இலைகள் வேகமாக அசைந்தன. அகல் விளக்குகளின் தீப்பொறிகள் நடுங்கின. ஜல் 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 என்ற கொலுசு சத்தம் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது. அந்த நொடியில் அங்கு நின்றிருந்த வயதான கிழவியின் உடல் திடீரென நடுங்க ஆரம்பித்தது. அவளது கண்களில் தெய்வீக ஒளி மின்னியது. தலைமுடி காற்றில் பறந்தது. காட்டேரி அம்மனின் அருள் அவள் மீது இறங்கியது. இடிமுழக்கம் போன்ற குரலில் அவள் பேசத் தொடங்கினாள். என்னை கட்டியவனை நான் அழித்து விட்டேன். மீதி இருப்பது நீ மட்டுமே. இந்த வார்த்தைகளை கேட்ட அப்பாவின் உடல் நடுங்கியது. முகம் முழுவதும் பயம் பரவியது. உடனே தாத்தா கண்ணீருடன் அந்த கிழவியின் காலில் மண்டியிட்டு, அம்மா, தாயே, எங்களை மன்னித்து விடு. அறியாமல் செய்த பாவத்திற்கு கருணை காட்டு. இந்த குடும்பத்தை காப்பாற்று தாயே என்று கதறி வேண்டினார். அம்மா, மன்னித்து விடுங்கள். யார் எந்த தவறு செய்தாலும் எங்களை மன்னித்து நீ சாந்தமாகுங்கள். என்னடா நீ செஞ்ச காட்டேரி அம்மன்? உன் மேல கோபமா இருக்கு. என்ன செஞ்சுன்னு சொல்லு. சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு அப்பா கண்ணீருடன் பல ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்த உண்மையை அனைவரின் முன்னிலும் ஒப்புக்கொண்டார். பல வருடங்களுக்கு முன்பு நான் தனது நண்பரின் வளர்ச்சியை பொறுக்காமல் ஒரு மந்திரவாதியின் உதவியுடன் காட்டேரி அம்மனையே கட்டி போட்டு, அப்பா, என்ன மன்னித்து விடுங்கள். என்ன நண்பன் குடும்பத்தை அழிக்க நானதான் காட்டேரி அம்மனை மந்திரவாதி மூலமாக கட்டி போட்டு விட்டேன். ஏண்டா, நானும் அவனும் தான் வேலைக்கு போறோம், ஒன்னாதான் இருக்கும். அவனு மட்டும் எப்படி ஒரு வசதியா இருக்க முடியுது? இதை அந்த விடக்கூடாது. இந்த பணம் என்ன நண்பன் குடும்பத்தை அழித்துடு. அதற்கு நீ முதலில் அந்த காட்டேரி அம்மனை கட்டி போடு. அப்பதான் அவன் அழிக்க முடியும். அந்த குடும்பத்திற்கு தீங்கு செய்ய முயன்றார். அந்த பாவத்தின் நிழலில்தான் இன்று வரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். தாத்தா கண்ணீருடன் கைகளை கூப்பி, தவறு செய்தாலும் எங்களை மன்னித்து நீ சாந்தமாகுங்கள். அம்மா, இனி இப்படிப்பட்ட தவறு எங்கள் குடும்பத்தில் ஒருபோதும் நடக்காது. தலைமுறை தலைமுறையாக உன்னையே எங்கள் குலதெய்வமாக வழிபடுவோம். உன் புகழை உலகம் முழுவதும் பரப்புவோம். எங்களை மன்னித்து விடு தாயே
என்று சத்தியம் செய்தார். அந்த கிழவியின் முகத்தில் இருந்த கோபம் மெதுவாக மறைந்தது. கண்களில் கருணை மலர்ந்தது. மூங்கில் மரம் முழுவதும் வெள்ளை தெய்வீக ஒளி பரவியது. அருள் உங்களை நிறைக்கட்டும். இந்த ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் தழுவட்டும். காற்றோடு கலந்தது. அன்றிலிருந்து அந்த குடும்பத்தில் அமைதி, செழிப்பு, மகிழ்ச்சி தலைமுறை தலைமுறையாக பெருகியது. தெய்வத்தை உண்மையாக நம்பியவர்களை தெய்வம் ஒருபோதும் கைவிடாது. ஆனால் தெய்வத்தின் அருளை தவறாக பயன்படுத்த நினைப்பவர்களுக்கு காலம் கடந்தாலும் நீதி நிச்சயம் கிடைக்கும்.